பிப்ரவரி 29ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன். சீமான் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஒரு பொண்ணு மொட்டை மாடியில போய் எவ்வளவு ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமா எனக்கோட திருமணமும் பண்ணி அதை வெளியில சொல்லாம என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டுல எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி இப்போ கர்நாடகால என்னால வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னா கூட பரவாயில்ல நீ கர்நாடகால சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்க எல்லார் மனசுலயும் சீமான் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும்.